ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் கைஸ். இதில் வந்து ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்க நிறையா பேர், இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் போடுங்கடா, இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் போடுங்கடா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதனால தான் போடலாம். அது என்ன மோட்லன்னா டூர் மோடில் போடலாமா கைஸ்? ஏன்னா டூர் மோடில் போட்டு தான் நல்லாயிருக்கும். சரி, என்ன டூர் போடலாம்? ட்ரிப் டு மவுண்ட் ப்ரோமோ. இது எவ்வளோ? 23 ரூபா ஒருத்தருக்கு. உள்ளே வந்தாச்சு கைஸ். எப்படியோ கைஸ், முதல்ல வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டேரிங் நான் விளையாண்டதே இல்லை கைஸ். நான் எப்படி எங்கே போய் விட போகிறேனோ இந்த ரவுண்டாக இருக்குது கைஸ். முதல்ல போய் ஏற்ற கத்துறீங்க, அப்படிங்கிறீங்களா? போடா கத்துறீங்க. தோத்தனை போவான் கைஸ். இதில் அப்ரார் வாய்ஸ் கொடுப்பாங்க கைஸ். ஏன்னா இதில் இருக்குங்க கைஸ். இது எக்ஸாம்பிள் ஸ்கூல் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இல்லை, ஆரம்பிச்சு அந்த பக்கம் போயிடுறீங்களா? அதனால தான் ஆரம்பிக்கிறீங்க கைஸ். கரெக்டாக போகணும், டேமேஜ் பண்ணிடக்கூடாது. மஸ்கிலாக்கிட்டானே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க கைஸ். மாதிரி போய் நம்ம பேசஞ்சர்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளால் டூர் கூட்டிகிட்டு போக முடியும். ஏதோ ஒரு மவுண்டைன் காமாங்க கைஸ். மவுண்டைன் இப்போ போகிறோம் கைஸ். தடிப்பாங்கடா. கிடக்கிட்டேனே, ஹெல்த் போல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் கைஸ். இப்போ வாய்ஸ் கொடுக்குறக்குள்ளே கைஸ் ஏற்கனவே ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அது கேரியர் மோடில் விளாண்டுருக்கேன். ஆனால் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெக்கார்டரில் வாய்ஸ் கொடுக்கல கைஸ். எடிட்டிங் பண்ணுற ஆப்பில் தான் போய் வாய்ஸ் கொடுக்கணும். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களால் முடியல, அவ்வளோ இது. அதனால் நாங்கள் இந்த தாட்டி டிலேட் பண்ணிவிட்டு புதுசாக டூர் மோடில் போகலான்னு சொல்லிட்டு, அதில் டூர் மோடில் இது வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணலாங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறோம் கைஸ். இதுதான் மக்கள். இங்கே ஏற்றணும். 78 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. ஏறுங்கடா. எத்தனை பேர்? டேய், ஒரு பஸ்க்கு டிக்கெட் 30 ரூபாடா. ஆமாடா, பின்ன உட்காந்து சொலுச போறேல, ஓட்டுற கஷ்டம், பெட்ரோல் போடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். போற பேசினா உள்ளுக்குள்ள எங்க ஆள் தான் இருப்பாங்க. போட்டு குத்த சொன்னேன், படுத்துக்கலாமா? நான் இவங்க வச்சுக்கிட்டு உள்ள பேசஞ்சர்ஸ் எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. எப்படி கரெக்டாக அடிச்சிட்டேன். பரவாயில்லையே, கரெக்டாக வழிநடத்த சொல்லிட்டாங்க. டிராஃபிக் சிக்னல்லாம் இதுலேயுமா பார்க்கணும். இங்கே பாருங்க, இது திருப்ப தான் செய்யுது. ஆனால் அதை வந்து தானாக அதை ஆரம்பி கட்டுறது அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க. மவுண்டைன் போகிறோம்டா. இது எத்தனை ஸ்பீடாக வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு.
சடன் பிரேக் பிடிக்க மாட்டேன். கைஸ் ஏற்கனவே ட்ரை பண்ணி நாற்பது கொண்டு வந்து வச்சுருந்தேன் கைஸ் ஹெல்த்தை. அதுக்கப்புறம் புதுசாக வீடியோ போடுறோம்ல, அதனால் வந்து நாற்பதில் வச்சா அழகாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 100ல் வச்சேன் கைஸ். அதுக்கும் ஃப்ரீயாக தான் வச்சேன் இது ஆடு பார்த்து கைஸ். இப்போ வந்து கார்டு ஒன்வே இது ஒன்வேனால தலைவரே குத்திரு தலைவரே, பார்த்து போங்க தலைவரே. அதுதானே போகிறேன். கைஸ் நம்ம அப்ராட் புதுசாக ஒரு சேனல் பேர் வந்து ட்ராகன் கேமிங் 412. இது போட்டிங்கன்னா வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஐக்யூ மதரா 564 கைஸ். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சுகுணா கேமிங் 159 எப்படி போட்டுங்க மலை கைஸ். இது மலையில் தானே சொன்னோம், அந்த மலை இது ஃபுல் டேமேஜ் ஆகுது. 74 பார்த்து போடா. இதுல கூட வருவாங்களாடா பஸ். நல்ல வேலை அங்கிட்டு போய் சொல்லல. லிட்டரில் 73 ஹெல்த்தில் போயிட்டு இருக்கோம் கைஸ். எப்படியாச்சும் போயிடணும். அங்கே போய் ட்ரா பண்ணிட்டு நாமளும் மறுபடியும் போய் விடணும் கைஸ். மலை ஏற மாட்டேங்குது. ஹெல்த்தில் மலை ஏறவே மாட்டேங்குது கைஸ். ஸ்பீடை வச்சு போட்டு ஓடி போயிட்டு ஓடு 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 மாடி அப்படியே போயிடுச்சு. பார்த்து போக மாட்டேங்கடா வராங்களோ. தெளிப்பாங்க நான் இன்னும் வரேன். கொஞ்சம் சொல்லி கிடக்குறான் தெரியல. பாப்போமா கைஸ். டிரைவர் மாதிரி ஃபாலா விழுந்துட்டானா? அந்த டிரைவர் வந்து விழுந்துட்டானா? இப்போ காடுடா டேய். எவ்வளோ கஷ்டம் இந்த உலகு. ஐயோ போச்சு. சரி தப்பா ஐயோ 71 வருது. இந்த பஸ் இந்த பஸ் கடைக்கு கொடுப்பாங்க.
காத்து வாடே இது அங்கே போய் இறக்காங்க கைஸ். திருப்பி ஏற்றிடுவோம் சந்தோஷம் இறக்கனால ஈஸியாக இறங்கிடுறேன் இறங்கிடல ஈஸியாக ஏறதான் கஷ்டம் பஸ் ஆடுது ரொம்ப கேவலமாக வச்சுருக்கேன். எவ்வளோ அழகான பஸ் எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு. எல்லாம் கட்டுரை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிதான் எங்கள் வீட்டில் தலைவரே ஜாலியாக இருந்துச்சு தலைவரே. ஏங்க தலைவரே நீங்கள் வரலையா தலைவரே? நாங்கள் பஸ்காரங்க நாங்கள் எப்படி வர முடியும்? இறக்கனால ரொம்ப ஸ்பீடாக போகாத இறக்கனால அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போயிடும் கொஞ்சம் ஸ்லோவாக டிக்கெட் 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 தாங்களா டிக்கெட் தாங்களா டிக்கெட் தாங்களா போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தர் டிக்கெட் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். ஏன் ஒருத்தர் டிக்கெட் கொடுக்கல தலைவரே? யார் தலைவரே? நான் தான் டிக்கெட் கொடுக்கல. என்ன போகிறதுக்கு வாங்கிட்டீங்க மறுபடியும் வர்றதுக்கு வாங்குறீங்க? உள்ளுக்குள்ள ஆட்களை கூப்பிடு கண்டக்டரு உள்ளுக்குள்ள ஆட்களை கூப்பிடுறா. இன்னைக்கு இங்கே ஒரு கோபால்னு ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்துக்க அவன் வந்து ரொம்ப டிக்கெட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். சரியா கொஞ்சம் இறக்கமா இருக்குன்னா டப்பு டப்பு அடி ஏற்றோம் சரியான ஏற்றோம். புக்கு ஏற மாட்டேங்குது. நீங்க பாருங்க ஏற்றோம் எல்லாம் பின்னாடி நியூஸ்ல போகுது. நியூஸ்ல போட்டு வந்துட்டோம் எப்படியோ அப்ப வந்து தாண்டா இருக்கும். இது ஏற்றா நல்ல வேலை ஐயோ ஐயோ அங்கங்க 6 மணி நேரம் கொண்டு வந்து நடுவில் போட்டு வச்சிருக்கேன். பஸ்ஸை ஓட்டுறேன் ஏதாச்சும் திரும்பி போய் சொல்லிக்கிறாது ஏதாச்சும் சொல்லாம 68 தான் இருக்கு. 68 ஐயோ பறக்குது இந்த இருக்கும் இறக்கும் இது பறக்குது. ஐயோ போச்சு போச்சு 67 இருக்கு. இங்கிட்ட வந்து இறக்கம் ரொம்ப பாரு இங்கிட்ட கொஞ்சம் மேலே இருக்கு. சரி எப்படிதான் ஓட்டு போகிறோமோ நாங்களும் இந்த என்ன கொண்டோமே இது ரொம்ப இருக்கும் போடி நம்ம ஓட்டவே இல்லை கைஸ் பாருங்களே நான் தொடவே இல்லை தொட்டு வந்துருச்சு கைஸ். ஓ தலைவரே ரொம்ப அடிபட்டுருச்சு தலைவரே. இதுக்கு போய் 30 ரூபா காசு வாங்குறீங்களே தலைவரே. ஓட்டிட்டு வர கஷ்டம் எங்களுக்கு தாண்டா தெரியும். கஷ்டப்பட்டு ஓட்டி முக்குது கைஸ். 44 தாண்ட மாட்டேங்குது ஏற்றத்துல. ஆனா இறக்கத்துல 170 போகுது. இது நான் என்ன சொல்றது? இறக்கத்துல பாருங்களேன் அதுக்காக அவ்வளவு ஸ்பீடா போகுது. 90 வந்துருச்சு பாருங்க 80 நல்ல வேலை. கைஸ் நம்ம ஆடு பார்த்தோம் கைஸ். ஆடு பார்த்து தான் இப்படி வந்துச்சு கைஸ். நாசமாக்கிருப்போம். அப்பா இது ஏன் இவ்வளோ குட்டியாக போட்டு வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய மலைக்கு. இங்கே பால்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் பாருங்க கைஸ். பால்காரன் இலங்கை தண்ணியில் வரா பால்காரன் பால் விற்க இருக்க வருவான். மழை வேணா எப்படி வீடு தான் இருக்கும் பைத்தியம் பைத்தியக்காரியமா பைத்தியக்கார போட்டு ஓட்டிட்டு கொண்டு விடணும். கஷ்டப்பட முடிஞ்சிருக்கும். அப்படியே வந்துட்டோம். ஒரு எம் ஷேப்ல ஒரு வலை வரப்போகுது. ஐயோ போச்சே திருப்பி எம் ஷேப் இப்பதான் கண்டு திருப்பி
ஆமா வளைஞ்சு போகுது ஐயோ பாத்துறாடா திருப்பி வேற மாட்டேங்குது இந்த பஸ். ஆமா டேமேஜ் ஆச்சு ரொம்ப ஆடுதுமே மாட்டேங்குது. எவ்வளோ ஹெல்த் இருக்கு தெரியும் 62 கூட அதிகமாக இருக்கு. சரிங்க போல எவ்வளோ அங்கே ஆடிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்துட்டு ஃப்ரீ வந்தாலும் ஃப்ரீ வந்துக்கலாம். எல்லாம் ஒவ்வொன்றும் திண்டு திண்டு பெருத்துருக்காங்க போல இருக்கு. எத்தனை பிரியாணி உடம்பு ஏழுமே எத்தனை பிரியாணி இப்போ வந்து வித்தியாசமாக பஸ்ஸெலாம் உருவாக்குறாங்களே, அது ஒரு ஆப்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எப்படி நாங்களே தெரிஞ்சுக்கிறேன். எலக்ட்ரிக் கார்லாம் இதில் இந்த கேமில் பார்க்குறேன் கைஸ். கைஸ் இதில் வந்து நீங்கள் ஒரிஜினல் லைஃப்பில் பார்க்குற நிறையா வண்டியும் இதில் பார்க்கலாம் கைஸ். எக்ஸாம்பிள் ஓம்னி காரை பார்க்கலாம், ஈகோ காரை பார்க்கலாம், அதுமாதிரி நிறையா சுசுக்கியை பார்க்கலாம் கைஸ். நிறைய பேர்த்து பார்க்கலாம் கைஸ். அப்பா வந்துட்டோமா? அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் வீடியோ இந்த லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பார்த்து பாருங்கள். அடுத்த வீடியோ வச்சுருக்கலாமா? லெட்ஸ் see you, bye bye.